என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நான் இப்போ தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்தேன். அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இவ்வளோ நேரம். என்னன்னா எங்கேயாவது வெளியே போக முடிய மாட்டேங்குது, அவ்வளோ ஹீட்டாக இருக்கே. உள்ளே வந்து ஏசியை ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். கண்ணாடியே தேவைப்படல. கண்ணாடி இல்லாமல் எனக்கு பெருசாக பார்க்க முடியாது தான். ஆனால் இப்போ வந்து ஓகே, இல்லாமலே கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுது, எனக்கு தெரியுது. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். எல்லாருக்கும் நான் லைவ் போட்டேன்ற நோட்டிஃபிகேஷன் போச்சா? இன்னும் கமெண்ட்ஸே வர ஆரம்பிக்கலையே. ஒழுங்காக தான் லைவை போட்டிருக்கோமா? கமெண்ட்ஸையே காணலையே, என்ன பிரச்சனையாக இருக்கும்? சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ தான் வர ஆரம்பிக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ நேரம் கமெண்ட்ஸே வரல. நான் கூட தப்பாக லைவ் போட்டோன்னு நினச்சிட்டேன். கடைசியில் எல்லாருக்கும் லேட்டாக போய் ரீச் ஆகிருக்கு போல். இதோ ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. வாங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் கமெண்ட்ஸ் காட்டுது, எனக்கு ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ நேரம் காமிக்கல, இப்போ தான் கமெண்ட்ஸ் காட்டுது. லேட்டாக ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நான் இப்போ தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்தேன். அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இவ்வளோ நேரம். இன்னமும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நாங்கள் திரும்பவும் போயிடுவேன். இந்த லைவை முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பணும். நான் பார்க்க டயர்டாக இருக்கீங்களா? டயர்டாலாம் இல்லையே, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன். நான் பார்க்க அப்படி தெரியுது போல். நான் இப்போதான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஃபஸ்ட்டு நான் இன்னும் சாப்பிடல. பெர்ஃபார்மன்ஸ் இருக்கனால இப்போ சாப்பிடாமல் இருக்கேன். முடிச்சுட்டு நான் சாப்பிட்ருவேன். நீங்களும் சாப்பிடுங்க. ஹாப்பி 10th anniversary. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து 10th anniversaryன்றது இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்க. இன்றைக்கி ஆகஸ்ட் 16 கிட்ட ஆயிடுச்சு. அதாவது என்ன அப்படின்னா, நான் வந்து சோலோவாக வந்து மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணி என்னையோட 10 வருஷம் ஆச்சு. அதனால் எனக்கு ஆர்மிஸ்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. டயர்டாக இருக்கு, லேட்டாக தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது. கொரியாவில் மணி இப்போ சரியாக 8 ஆயிருக்கு. அப்புறம் இங்கே சுத்தமாக முடியல, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த 37 டிகிரியோ என்னமோ சொன்னாங்களே, என்னமோ 37 40 இவ்வளோ டிகிரி வந்து ஹாட்டு, அதாவது ஹீட்டு வெதர் டெம்பரேச்சர் இருந்துச்சு. இங்கே வெளியே போக முடியல. என்னன்னா எங்கேயாவது வெளியே போக முடிய மாட்டேங்குது, அவ்வளோ ஹீட்டாக இருக்கே. உள்ளே வந்து ஏசியை ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா வந்து வெயில் சுத்தமாக தாங்க முடியல, மயக்கம் வருது, கிருகிருங்குது. வெளியில நிற்க முடியாது, தலையை வச்சு படுக்க முடியல. இங்கே உள்ளேயும் வந்து
உள்ளெல்லாம் ஏசி ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான், காலியாக விடுவோம் போல நம்ம. வேற என்ன கேட்குறீங்க? பிரேசிலுக்கு போகணும், அது வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து டொரண்டோ வந்து நான் போய் வந்து ஒரு கிட்டத்தட்ட 7 வருஷம் இருக்கும் போலயே. அங்கெல்லாம் போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஃபிஃபா வேர்ல்டு கப் பற்றி சொல்லணுமா? அது நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து எங்களுக்கு ரொம்ப டைட் ஷெட்யூலு. அப்பயும் எப்படியோ மேனேஜ் பண்ணி இதை பார்க்கறதுக்கு வந்தோம். ஆனால் அதை முடித்த கையோடையே நாங்கள் உடனே நியூயார்க் போகிற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு கான்செர்ட் வேறு இருந்துச்சா, அதனால் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு ஷெடியூல், 10 டைமு. ஆடியன்ஸில் செம்ம சவுண்டு, செம்மையாக இருந்துச்சு பார்க்க. நம்ம கான்செர்ட்டை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலு. அதனால் வந்து இது அது இல்லை அப்படின்ற மாதிரியே ஃபீல் இருந்துச்சு அங்கே போனப்போ. நான் போடுற கண்ணாடி எங்கே போச்சா? நீங்களே கண்ணுக்கு நல்லா தெரியுறீங்க, எங்கே பாருங்கள். ஹாய். வந்து நான் இப்போ வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன். எனக்கு வந்து கண்ணாடியே தேவைப்படல. கண்ணாடி இல்லாமல் எனக்கு பெருசாக பார்க்க முடியாது தான். ஆனால் இப்போ வந்து ஓகே, இல்லாமலே கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுது, எனக்கு தெரியுது. அதனால் இப்போ கூட அப்படி தானே கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்ருக்கேன், இங்கேருந்தே உட்காந்துக்கிட்டு நல்லா தான் தெரியுது. அதனால் நான் கண்ணாடி வந்து இப்போலாம் போடுறதில்ல. ஆனால் என்ன அப்படின்னா, இதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் வேலையெல்லாம் முடிக்கிறேன். ஆனால் ஃபாஸ்ட்டாக எப்படி சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக முடிக்கிறேனே தவிர அதை உருப்படியாக முடிக்கிறேனான்னு கேட்டால் தான் தெரியல. சீக்கிரம் முடிக்க முடியுது, ஆனால் பண்ணுற இந்த ஒரு நான் எதை பண்ணுறேனோ சீக்கிரம் பண்ணிடுறேன். ஆனால் அது தெளிவாக முடியுதான்னு கேட்டால் தெரியல. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பரபரப்பாக எல்லா வேலையும் சக்குன்னு முடிச்சிடுறேன். ஆனால் அது வந்து தெளிவாக நான் செஞ்சு முடிக்கிற மாதிரி தெரியல. நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு இழுத்து போட்டு வேலையெல்லாம் செய்யாதீங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி தான் ஆகும், கடகடன்னு சீக்கிரமாக செஞ்சுருவீங்க. ஆனால் அதில் வந்து எதனால் நீங்கள் விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது, மிஸ் பண்ணியிருப்பீங்க எதையாச்சும். அதனால் வந்து பொறுமையாக நிறுத்தி நிதானமாக வேலையை செய்யுங்க, என்ன மாதிரி ஆகிடாதீங்க. கான்டாக்ட் லென்ஸ் போடணுமா? நான் லென்ஸே போட மாட்டேன், உங்களுக்கு தெரியாது. இத்தனை வாட்டி எத்தனையோ காசு நடந்திருக்கு, நான் ஏதாச்சும் போட்டிருக்கேண்ணா லென்ஸ். எனக்கு போட தெரியாது, போடவும் மாட்டேன் நான். எனக்கு வந்து என் கண்ணு தான் எனக்கு பிடிக்கும். அது கலர்லாம் மாறி ஒரு மாதிரி ஃபேக்காக இருக்க மாதிரி இருக்குது. என் கண்ணு மாதிரியே இல்லை, ஏதோ பொம்மை கண்ணு மாதிரி கலர் கலராக இருந்தால் நல்லாவா இருக்கும்? மணி இப்போ 6:15. இங்கே கேட்டிங்க டைம் என்னன்னு, அதனால் சொல்கிறேன். அது மாதிரி லென்ஸ்லாம் நான் போட மாட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு போட தெரியாது, அது வேறு விஷயம். மீறி எதனா ஸ்டாஃப் போட்டு விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை இப்போ அவுக்கிறதுன்னு கூட தெரியாது எனக்கு. கண்ணுலலாம் கை வச்சா அப்புறம் எனக்கு வேறு மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் எடுத்து பார்க்குறோம்ல, எடுத்ததுக்கப்புறமேட்டு அந்த கான்செப்ட் வீடியோலாம் அதெல்லாம் கண்
எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் இருந்தால் நல்லாவா இருக்குது. எனக்கு என் கண்ணு கலர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் இப்படியே இருக்கட்டும் நான் விட்டுறது. வேறு ஒன்றும் இல்லை. மெம்பர்ஸ் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். நமக்கெல்லாம் செட் ஆகாது, நான்லாம் போட மாட்டேன். லென்ஸ் யூஸ் பண்ணியே பல வருஷம் ஆச்சு, ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணல நான். இந்த மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி இது போட்டதுக்கப்புறம் கண்ணு கலங்கிட்டு தண்ணி வந்துடுது, மேக்கப்பே வேஸ்ட் ஆகிடுது. அதுக்கு எதுக்கு போட்டுக்கிட்டு, அதனால் அப்படியே கைவிட்டாச்சு. நானாக யூஸ் பண்ணுறதே இல்லை, எனக்கு அது பிடிக்கவும் இல்லை. என் ஃபேஸுக்கு ஏற்ற கலரு, அதாவது என் கண்ணுக்கு ஏற்ற கலர் தான் இப்போ இருக்குது, அதனால் அதே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். என் ஃபேஸுக்கு செட் ஆகிடுச்சு என்னோடய ஒரிஜினல் கண்ணு கலர். அதனால் சரி, இதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், கிளம்பணும். அப்புறம் நான் முதல்ல சொன்னேன்ல எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது இன்னொன்று, அதனால தான் நான் பார்க்க கொஞ்சம் டயர்டாக வேறு இருக்கேன். ஏற்கனவே ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு தான் வரேன். திரும்பவும் இருக்குது ப்ராக்டிஸ், கண்டினியூ பண்ணணும். இப்போ நான் லைவ் ஆஃப் பண்ணிட்டு அங்கே தான் போகணும். சரி, நான் இப்போ கிளம்பட்டுமா? நீங்களாம் ஆரம்பிச்சில் சாப்பிடாமலாம் இருக்காதீங்க, சாப்பிட்ருங்க ஓகேவா? 3 வேளையும். சரி, நான் கிளம்புறேன், விட்டுறேன்.